நான் என்ன சொல்றேன், உனக்கு ஆங்கிலம் வேணான்னு சொன்னா கிரிக்கெட் தூக்கி போடு. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவிற்கென்று எந்த இடத்திலும் தேசிய மொழி என்று ஒன்று கிடையாது. 22 மொழிகள் அலுவல் மொழிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தொடர்பு மொழியாகவும் அலுவல் மொழியாகவும் இந்தியும் ஆங்கிலமும் நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறதே ஒழிய சமஸ்கிருதத்திற்கு அதில் எந்த இடத்திலும் இடமில்லை. 22 மொழிகளில் அதுவும் ஒன்று. இப்படி இருக்கிற இடத்துல அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு மொழியை இன்னைக்கு எந்த சட்டம் போட்டாலும் நீங்க ஆங்கிலத்திலேயே அதனுடைய வெர்ஷனை கொடுக்கணும். உச்ச நீதிமன்றத்தில் உருவாக்கப்படுகின்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி, தீர்ப்புகளாக இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் தான் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மாத்துங்க. எந்தெந்த மாநிலத்தில் இன்னைக்கு ஹிந்தி மாநிலத்தினுடைய மொழியா இருக்கு. ஜார்க்கண்ட்ல இருக்கு, யூபியில் இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கு, மத்திய பிரதேசத்தில், குஜராத்தில் கூட கிடையாது. ஒரு 6-7 மாநிலங்களில் மட்டுமே இருக்கின்ற ஒரு மொழியை நீ உள்ள கொண்டு வரது உன்னுடைய நோக்கம் இல்லை. RSS அஜெண்டாவாக இருக்கிற சமஸ்கிருதத்தை மேல தூக்கிட்டு அதுக்காக தான் நான் எல்லா நிகழ்ச்சியிலும் திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கேன். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அத்தனை திட்டங்கள், நாட்டிற்காக எழுப்பப்படுகின்ற அத்தனை முழக்கங்கள், கோஷங்கள், லோகோஸ், எம்ப்ளம்ஸ் எல்லாமே சமஸ்கிருதத்தில் மட்டுமே இருக்கு. இந்தியில கூட கிடையாது. இந்த சமஸ்கிருதத்தை நீங்க கொண்டு வாங்க, அது கடவுள் மொழின்றீங்க. கடவுள் மொழின்னு சொன்னா ஏன் 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல அது யாரும் ஏத்துக்கல? ஏன் அது பேசு மொழியாக இல்லை? ஏன் அது எழுத்து மொழியாக இல்லை? ஏன் அது படிக்கின்ற மொழியாக இல்லை? அதற்கு அடிப்படை காரணம் அந்த மொழியை மட்டுமே வைத்துக் கொண்டு கருவறைக்குள் வைத்துக் கொண்டு காசு சேர்ப்பதற்காக நாங்க மட்டுமே வச்சுப்போம். இந்த சித்த வைத்தியெல்லாம் இருக்கான்ல, அவன் பேரனுக்கு தான் சொல்லி கொடுப்பான், அதுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. குடும்ப வைத்தியமா இருக்குது. அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்த காரணத்தால் தான் அது உலக அளவில் பரவல. நாம் நம்முடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பரப்பாமல் குடும்ப சொத்தா வச்சுக்கிட்டோம். குடும்ப சொத்தா வச்சுக்கிட்ட காரணத்தால் தான் உங்களுக்கு சித்த வைத்தியம் ஒரு பெரிய அளவில் வரல. அத மாதிரி தான் சமஸ்கிருதத்தை நாங்க கடவுளுக்கு மட்டுமே உண்டான மொழி, நாங்க மட்டும்தான் அதை மனப்பாடம் பண்ணுவோம்.